இதில அவங்களுக்கு என்னங்க லாபம்? இப்போ அது மாரி வாங்காம சூப்பர் கொஸ்டின். அவங்களுக்கு இத வியாபாரமா பார்க்கல. ஏன்? அவங்களுக்கு வியாபாரமா பார்க்க எனக்கு வேண்டிய இந்தியால அவசியம் இருக்கேங்க. புரிஞ்சுக்கலங்க. இல்ல, புரிஞ்சுக்க இல்ல. முடியலங்க. அவங்க அதனால அதான் கேட்கிறேங்க சொல்றேன். அவங்க நானு. வியாபாரமா இத பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு என்னன்னா, வேர்ல்ட்ல இருக்கிற யங் டேலண்ட்ஸ நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும். அப்படி பார்க்குறாய்ங்க. ஆமா. தே ஷுட் கெட் எஜுகேட்டட். தே ஷுட் ப்ரொபல் த எக்கானமி டு தி நெக்ஸ்ட் லெவல். இப்போ இத்தனை இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான ஏஜென்ட்ஸ், கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஆனா, நாங்க மட்டும் தான் எங்க ஸ்டூடண்ட்ஸோட இன்டர்வியூஸ YouTubeல போட்டுருக்கோம். இந்த இன்டர்வியூ வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 75 இன்டர்வியூஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். வாட் யூ மீன் பை இன்டர்வியூஸ்? இன்டர்வியூஸ்னா நான் அனுப்புன ஸ்டூடண்ட். இப்போ என்ன பண்றாங்க? படிச்சு முடிச்சு அவங்க எந்த நிறுவனத்துல வேலை செய்றாங்க? என்ன டெசிக்னேஷன்ல இருக்காங்க? வாட் ஆர் தேர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? மற்ற ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் இந்த மாதிரி இன்டர்வியூ ஒரு 10, 15 இன்டர்வியூ போட சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்காலர்ஷிப்பில் போனவங்க, ஃப்ரீ எஜுகேஷனில் போனவங்க, 3 lakhs per year ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் போனவங்க. இந்த இன்டர்வியூஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, மக்கள் இதை பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றது. அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலை வாய்ப்பு வாங்கினாங்க, ஸ்டடீஸில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணாங்க. அண்ட் வெரி ஷார்ட்லி இன் அனதர் மேக்ஸிமம் இந்த இன்டர்வியூ வந்ததுலேருந்து ஒரு 30-40 டேஸில் we will post the 100th interview first time in India.